இப்போவும் கற்பிப்போம் ஒரு அனைவருக்கும் இரவு வந்து பிறகுறேன். R15 அது வண்டிது வெர்ஷன் 2 அந்த இன்ஜின் ஒர்க் பண்ணிது. இப்போ இன்ஜின் செட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இதோட கீர் பாக்ஸ் சின்னதாக ஒரு தகவல். இது மெயின் சாப்பிட்றது, இது பவர் சாப்பிட்றது. மெயின் ஷாப்பில் சின்ன கீர் ஃபஸ்ட்டு கீர் இதில் அப்படி பெருசாக வரும். அடுத்து செகண்ட் கீர், இதுக்கும் கொஞ்சம் பெருசு செகண்ட் கீர். இந்த டீத்துக்கும் கொஞ்சம் சின்னது செகண்ட் கீர். தேர்டு கீர் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது. இந்த ரெண்டு கீருக்கும் இது கொஞ்சம் பெருசாக தேர்டு கீர் பவர் ஷாப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கீரு இல்லை, இந்த ஒரு சமானமாக இருக்காது, கொஞ்சம் சின்னது கொஞ்சம் பெருசாக இருந்தது டீத்து. இது ரெண்டு பல்லு வித்தியாசப்பட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கீரு. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டீத்து அதிகமாக இருக்கும், இது ரெண்டு டீத்து கம்மியாக இருக்கும். இது ஃபிஃப்த்து கீரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கீரு, ஆறாவது கீருன்னு இது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், மெயின் ஷாட் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இல்லைங்களா, இதெல்லாம் அப்படி மாற்றம் ஆப்போசிட்டில் இருக்கும். இதென்ன விஷயம் இல்லை, இது தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ சோக்கர் வச்சுட்டேன்னா இது 3 ரேக்கரு. சரி, 3 டாக்கு, 3 டாக்குன்னு சொல்லலாம், இல்லை ஃபோர்க்குன்னு சொல்லலாம். உட்கார இஷ்டம். ஸ்ப்ரிங்கி போட்டுருங்க. இல்லை பொறுமையாக போடுங்க. இது 3மே இதில் உட்காரோம். இல்லை பின்னை வந்து ஆக்ஷனாக பார்த்துங்க. இன்னும் வந்து ஆக்ஷன் ஆகணும். ஆப்போசிட் ஸ்ப்ரிங் கொடுத்துரு. இது ஆப்போசிட் ஸ்ப்ரிங் போட்டுருங்க. இந்த விஷயம் இது புது கிராங்கண்ணா. இது பழைய கிராங்கில் புது கிராங்கு. இது R15 வெர்ஷன் 2 தருங்க. இது வந்து பழைய கிராங்கு. வச்சுக்கோங்க. ஃப்ளைட் பண்ணிக்கிறது. இங்கே நம்ம ஃப்ரீயாக போகிறோம். கேசி பண்ணுங்கள். இந்த அவுட் ஸ்ப்ரே ஆகிட்டு பிளேட்டு 4 ஃபீட்டு அப்படி இருத்தே போதும். நெட் நான் கிருபாஸ் ஒர்க் முடியுது, பெரிய ஒர்க் முடியுது. கிராங்க் ஹீட் பண்ணி உட்கார வச்சிட்டோம். பேலன்ஸ் கீழே உட்கார வச்சிடலாம். ஓகேங்களா, குறைச்சி ஈஸியாக உட்கார வச்சிடலாம். அப்படியே ஆயில் பம்ப் இது. ஆயில் பம்ப் மாற்றிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பு மெட்டல் வீல். கிராங்க் லிங்க் வந்து வேறு உட்கார வச்சிடலாம். கீழெலாம் காட்டில் கிடையாது, உட்கார வச்சிடலாம். அடுத்து காலர் ஒன்று வரும். இதுக்கு பேலன்ஸ் காலர் ஒன்று வரும், காலை போட்டோம்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கீர் உள்ள பிளட் வாஷர் வரும். ப்ளைனாக பிளட் வாஷர் போட்டுருணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீத்தை உட்கார வச்சிடலாம். இது வந்து இந்த புள்ளி மார்க்கு அவுட்ரு வரணும். இதெல்லாம் நல்லாயிருக்கு. அப்போ நான் உட்கார வச்சிடலாம் ஈஸியாக. போட்டோன்னா இந்த மார்க்கு இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளியை நேரம் வச்சுட்டு முடிஞ்சு பிரச்சனை. பேலன்ஸுக்கு இருக்கும், கிராங்க் இருக்கும், லிங்க் ஆகிடும். நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்னட்டிங்க கீயை உட்காரச்சிடலாம். கீ விடுமா, கீயை உட்காந்துலாம். ஏன்னா இப்போ பேலன்ஸ் ஊற்றலாம் ஃப்ரீயாக. ட்ரை பண்ணுறேன். எந்த பொருள் பாதிக்காது.
எளிமையாக டைப் பண்ண முடியுதுங்களா? இந்த மாதிரி டைப் பண்ணுவோம். இந்த டைப் பண்ணும்போது கிளாத் வச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக முடியும், எந்த பார்ட்டிலும் பாதிக்காது. டெம்பர் சிம்மாக இருந்தது போட்டுங்க. கச்சிபிள் எடுங்க, கச்சிபிள் ஆம்பளை மாற்றிடுங்க. கிளச்சு ஆம் ஸ்ப்ரிங் மாற்றிடுங்க. ஆம் ஸ்ப்ரிங் இல்லை, அது பாசை போட்டுருக்கோம். ஆம் லிவர் மாற்றிச்சு, ஐசில் மாற்றிச்சு. இந்த புஷ்ஷர் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷை வச்சுட்டு உள்நோக்கி போடணும். இந்த நாப்பு உள்ள வரணும். கிளச்சு மாட்டலாம். கிளச்சு பாசி டேமேஜ் ஆகிடுது ஒன் சைடு. இது ஃப்ரண்ட்டு 6301 கிட்டில் வந்து எடுத்து போடலாம், கட் பண்ணி எடுத்து போடலாம். ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 6301 கிட்ட எடுத்து போடுறது பாருங்க. இது பாருங்கள், இதை ஓல்டு போடுது. இது டச் பேட் ஸ்டீல் மாற்றணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்டீல் பேட்டு, இது பிச்சு பேட்டு. இது வந்து சாஃப்டான பேட்டு, இது கொஞ்சம் ஹார்டான பேட்டு. இது